இப்போ தேட்டர்ஸில் ரன் ஆகிக்கிட்டு இருக்க நம்ம ராம் சரணோட தெலுங்கு பேன் இந்தியா மூவி பெட்டி படம் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தோம்னா ஒரு கிராமமே பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டியே பார்த்தீங்கன்னா இல்லாமல் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதி கூட கிடைக்க மாட்டேங்குது. உதாரணத்துக்கு பஸ் வசதி மாதிரி இதெல்லாம். ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்துக்கு அதெல்லாம் கொண்டு வந்தாரா இல்லையா? ஸோ இதான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், எனக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. ஏன்னா இவங்க வச்சிருக்க இந்த ஒன்லைன் பார்த்தோம்னா அண்டர்டா கான்செப்டை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா ஹீரோ கேரக்டரை வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னா கொண்டு போகலாம். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா மெனக்கெட்டு எதுவும் ரைட்டிங்கில் எழுதுன மாதிரியே தெரியலை. ஜஸ்ட் ராம் சரண் அவர்களை பார்த்தீங்கன்னா மாசாக காட்டணும், ஆடியன்ஸை பார்த்தீங்கன்னா 4-5 சீன் கூஸ் பம்ப்ஸ் ஆக்கி பார்த்தீங்கன்னா கிளாப் தட்ட வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ கதையை பார்த்தீங்கன்னா இவங்க ஃபோக்கஸே பண்ணலை, அப்படியே விட்டுட்டாங்க. அதாவது எந்த அளவுக்கு கதையை விட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 2-3 சீன் பார்த்தீங்கன்னா விட்டுட்டு அடுத்த சீன் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் இங்கே தாண்டா இருக்கீங்க, என்னடா இதுன்னு பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தோன்னா இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா பிரித்து சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக எனக்கு தெரியலை. என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா மியூசிக்கு என்னடா இதுன்னு ஏஆர் ரஹ்மான் சாரே பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிருப்பார் போல். அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா என்னத்தையே கிண்டிட்டு கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா தன்னால் முடிஞ்ச என்னமோ பார்த்தீங்கன்னா அடித்து பார்த்தீங்கன்னா இந்தாங்கலாம் கொடுத்து அனுப்பியிருக்காரு போல். லிட்ரலாக பார்த்தா அப்படி தான் இருக்குது. இது நிஜமாவே ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கானு பார்த்தீங்கன்னா கேட்குற அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா படத்தில் மியூசிக்கே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவருக்கே தெரிஞ்சு போச்சு போல். இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா உசுறு கொடுத்து மியூசிக் போட்டும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் தெலுங்கு வெர்ஷனில் மட்டுமாச்சும் பார்த்தீங்கன்னா பாட்டு நல்லா போட்டு கொடுத்துலாம் பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா தமிழ் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா பாட்டும் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் அவ்வளோவா நல்லா இல்லை. அடுத்து ஹீரோயின் தெலுங்கு சினிமாவில் ஏன் இப்படியே பண்ணுறானுங்கன்னு தெரில. அதாவது அழகான ஹீரோயினை பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் தேடி பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து அரலூசு மாதிரி பார்த்தீங்கன்னா படத்தில் சுற்ற விடுவாங்க. ஸோ சேம் அதே டைம்லேயே தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஜான்வீர் கபூர் பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் ஸ்க்ரீனுக்குள்ளே வராங்களோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா லூசுத்தனமாக தான் என்னத்தையா பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. படமும் பார்த்தீங்கன்னா என்னமோ மாதிரி தான் பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கும். அதுலேயும் படத்தில் அந்த ஹீரோயினோட அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸு எந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க சுற்றுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்த காசுக்கு பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் பார்த்தீங்கன்னா கிளாமரை மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா யூஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஏன்னா ஜான்வீர் கபூரோட ஃபேஸை காட்டினதை விட கண்ட இடத்த காட்டினது தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் படத்தில். நெக்ஸ்ட் இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தோம்னா ராம் சரணை வச்சு எடுக்கும்போது கண்டிப்பாக கூட தான் இருக்கும். ஸோ அப்படி தேடி பார்த்தா 350 கோடி பட்ஜெட்ன்றாங்க. ஏன்டா இதுக்கு எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா 400 கோடி 500 கோடியும் பார்த்தீங்கன்னா வச்சுட்டு கிரிஞ்சு பண்ணிவிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு சில பேர். ஸோ அதை விட பார்த்தீங்கன்னா மரண முக்கியம் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பட்ஜெட்டை பார்க்கும்போது இருந்துச்சு. லிட்ரலாக பார்த்தீங்கன்னா ட்ரெயின் தண்டபால் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரீஎக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் படத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக் கொட்டி பார்த்தீங்கன்னா கிடக்கும். என்னடா இப்படிலாம் போய்கிட்டு இருக்குன்னு. அது வேறு இல்லாமல் எப்படியோ அந்த தெலுங்கு சினிமாவில் வரும் பார்த்தீங்களா, ஒருத்தர் கதை சொல்லுவார், இன்னொருத்தர் அப்படியான்னு பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விட கதை போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுலேயும் இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டதும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸை உள்ளே கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா எந்த ஸ்போர்ட்ஸோட விளாட்றாங்க கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா கிரிக்கெட்டுன்றாங்க, ரெஸ்லருன்றாங்க, திடீர்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் ஒரு படி மேலே போயிட்டு இவர் ஒலிம்பிக்கே போய் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்காக ஜெயித்துட்டு வந்துட்டாரு மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சொல்லு நீ என்ன வேணால் சொல்லு, அதான் டிக்கெட் கொடுத்து உள்ளே வாங்கிட்டு வந்துட்டு பார்த்து தான் நான் அவனு பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு என்னோடய ஃபைனல் ஒப்பீனியன் பார்த்தோம்னா, நீங்கள் தேட்டருக்கு இந்த வீக்கெண்ட் போகணும் பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஒன்று கருப்பு இல்லைனா பிளாஸ்ட் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த 2 படத்தையும் பார்த்துட்டேன். எனக்கு போர் அடிக்குதுன்னா இந்த படத்தை போங்க, நல்லா கலாய்ச்சி தள்ளலாம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பெருசாக உங்களை பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் போய் ஆகணுண்டா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ ஃபைனலாக எனக்கு மட்டும்தான் இந்த படம் இப்படி இருக்கா, இல்லை உங்களுக்கு படம் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.